இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் எங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நீங்கள் செல்லுகின்ற பாதையெல்லாம் கடவுள் உங்களுக்கு முன்பாகவே சென்று உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றி உங்களுக்காக கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிர்வு நிகழ்விலே நாம் சிந்திக்க இருப்பது முதல் வாசகமாக எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைமை குரு என்பவர் யார்? தலைமை குரு என்பவர் மக்களுடைய பிணிகள் பாவங்களுக்கு கடுமையாக பலி செலுத்தவும், கடவுள் முன்னிலையில் இருந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுக்கவும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி ஆரோனை கடவுள் அழைத்தாரோ அதுபோல அந்த அழைப்பு வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவையும் கடவுள் அழைத்தார். இவரே நான் தெரிந்து கொண்ட என் மைந்தர், இவரை நான் ஈண்டெடுத்தேன் என்று கடவுள் இவரை தேர்ந்தெடுத்தார். இவர்கள் மக்களுக்காக மாத்திரம் அல்ல, மக்களிடமிருந்து வந்த தலைமை குருக்கள் மக்களுக்காக மட்டுமல்ல, தாங்களும் சில நேரங்களிலே பாவத்தில் விழக்கூடும், அவர்களுக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எப்படி ஆசிரியர் நமக்கு எடுத்துக் கொள்கிறார். இங்கே அவர் சொல்ல வருவது, மனிதன் தவறக்கூடிய இயல்புள்ளவன். அவன் பாவங்களுக்கு கடுமையாக பலி செலுத்துகின்ற பொழுது அவனுடைய பாவங்களுக்கும் சேர்த்து அவன் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறான். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் மனிதனாக அவதரித்தார், ஆனால் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போலவே இருந்தார். அவர் தந்தையிடமிருந்து வந்தவர். அவர் தான் உண்மையான தலைமை குரு. அந்த தலைமை குருவை போல நாமும் வாழ முதல் வாசகத்தின் வழியாக அழைக்கப்படுகிறோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே மார்க் நற்செய்தியாளர் நமக்கு ஒரு சிறிய விஷயத்தை சுரந்து கூறுகிறார். யோவானுடைய சீடர்களும் பரிசேயர்களும் நோன்பு இருக்க, உம்முடைய சீடர்கள் மட்டும் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று இயேசுவிடம் கேள்வி கேட்ட பொழுது இயேசு அதற்கு தகுந்த பதிலை கூறுகிறார். மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கின்ற பொழுது அவர்கள் நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மணமகனை பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர் நோன்பு இருப்பார் என்று சொல்லிவிட்டு, புதிய துணியோடு பழைய துணியை ஒட்டு போட்டால் அது கிழிந்து கிழிசல் தருதாகும் என்று சொல்லிவிட்டு, பழைய தோற்பையிலே புதிய திராட்சை மதியை ஊற்றி வைத்தால் அது கிழிந்து போகும், ரசம் வீணாகும். அதனால் பழையதும் புதியதும் ஒன்று சேர முடியாது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து பழைய கட்டளைகளை ஒதுக்கிவிட்டு புதிய கட்டளையை கொடுத்தார். உங்களுக்கு நான் புதிய கட்டளை கொடுக்கிறேன் என்று. அந்த புதிய கட்டளை நமக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் நேசிப்பது, தன்னைத்தானே நேசிப்பது போல பிறரை நேசிப்பது, இந்த இரண்டு கட்டளைகள் தான். இந்த இரண்டு கட்டளைகளையும் நாம் உள்வாங்கி கொண்டு கடவுளையும் மனிதரையும் ஒன்று போல பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் கடவுளும் மனிதரும் வேறு வேறு அல்ல. கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது தன்னுடைய முகத்தை பார்த்து தன்னை போலவே தனது சாயலாகத்தான் மனிதனை படைத்தார். ஆக பூமியில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய சாயல்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது அனைவரையும் சகோதர சகோதரர்களாக ஏற்றுக்கொள்வோம். சாத்தானுடைய தீமையிலிருந்து நாம் விடுபட முயற்சி செய்வோம். பொய் சொல்லுதல், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழாததல், பெற்றோர்களை ஏமாற்றுதல், நண்பர்களை ஏமாற்றுதல், நம்பி இருப்போரை ஏமாற்றுதல், இவை அனைத்தும் சாத்தானுடைய செயல். முடிந்தவரை கடவுளுக்கு உகந்த மக்களாக, உண்மையுள்ளவர்களாக, கடவுளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்மை சார்ந்த திருச்சபைக்கும் உண்மையுள்ளாக வாழ திருச்சபை நமக்கு அழைக்கிறது. பிரியமானவர்களே, இன்று தூய செபஸ்தியாரை நினைவு கூற திருச்சபை நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு முறை இறந்தனர் புனித செபஸ்தியார். கடவுள் மீது பற்றுறுதி கொண்டவர். இவரை பற்றி நாம் நிறைய அறிந்திருக்கலாம், நிறைய இவரை பற்றி தெரிந்து கொண்டிருப்போம். ஏனென்றால் இவர் கடவுள் மீது இவர் கொண்டிருந்த பக்தி, கடவுள் மீது இவர் கொண்டிருந்த தாகம் இவர் எந்த அளவுக்கு கொண்டு போனது என்றால், இவர் தளபதியாக வேலை செய்த அந்த அரசன் இவரை கூப்பிட்டு கண்டிக்கிறார். நான் கேள்விப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று. அது தவறு, நீ அதை செய்தால் நீ கடுமையாக தண்டிக்கப்படுவாய் என்று சொன்ன பொழுது, அவரே என் நம்பிக்கை, அவரை நான் ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னதால் அவர் மரத்திலே கட்டி வைத்து வில்லை விட்டு கொலை செய்யப்பட்டார். ஆனால் அந்த பக்கமாக போன ஒரு அம்மா அவர்கள் அவர் உயிரோடு இருப்பதை கண்டு அவர் தன் வீட்டுக்கு அழைத்து சென்று அவருக்கு உடலை மீண்டுமாக குணமாக்கி அவரை அனுப்புகிறார். அவரை சிரோன் என்று சொல்கிறார்கள், அவரையும் ஒரு புனிதர் என்று சொல்கிறார்கள். அவர்தான் செபஸ்தியாரை முதல் முறை அந்த மரணத்திலிருந்து காப்பாற்றியது. ஆனால் இங்கேதான் செபஸ்தியாரை பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை இறந்து உயிர் பெற்றிருக்கிறார்.
அப்படி என்றால் நம்மை பொறுத்தவரை போதுமான சாமி என்று விட்டு விட்டு ஓடி இருப்போம். அதை பற்றி யோசித்திருக்க மாட்டோம். ஆனால் எந்த மன்னன் தன்னை மரத்திலே கட்டி அம்பால் எய்து கொள்ள ஆணையிட்டானோ அவரிடம் சென்று நேர்மையா அவர் முன்னிலையிலே மிகவும் தைரியத்தோடு நேர்மையோடு சொல்லுகிறார் நமது புனிதர், நீயும் உனது ஆட்சியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வெகு சீக்கிரமே நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொன்ன பொழுது கோபம் கொண்டு கட்டையாலே ஆப்பிரிக்க இனத்தவர்களால் அவர்களை ஒப்படைத்து கட்டையால் அடித்து கொல்லப்பட்டதாக ஒரு வாழ்க்கை வரலாறு பதிவு செய்கிறது. இவர் நன்மரணத்திற்கு பாதுகாவலர். கொடும் நோயிலிருந்து நம்மை தப்பு வைக்க வல்லர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இவரிடம் வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? வில் வித்தை அம்பு வீரர்களுக்கு இவர் பாதுகாவலர். இவரிடம் கேட்டவர்கள் அனைவருக்கும் இவர் ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார். தந்தை கடவுளிடம் இயேசுடன் வந்து ஆசீர்வாதம் வழங்கி கொண்டிருக்கிறார். இவர் மிகப்பெரிய வியாதிகள், காலரா போன்ற நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த புனிதரை திருச்சபை என்ற நினைவு கூற அழைப்பு கொடுப்பது நோக்கம், தலைமை குருவான இயேசுவை இவர் ஏற்றுக்கொண்டார். அந்த தலைமை குருவனுடைய தக்க சீடனாக இவர் மாறிப்போனார். நாமும் தலைமை குருவான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடராக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும். இறைவன் இயேசு என்று வாழ்க்கை தருவாராக. ஆமென்.